Welcome to my channel. Hi. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரைஸ் ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சாதம் 1 கப், சீனி 1/2 கப், சோள மாவு 1 டீஸ்பூன், மைதா 1 டீஸ்பூன். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருந்த சாதத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா பேஸ்ட் மாதிரி இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த ரைஸ் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சோள மாவு மைதா மாவு ஒரு டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது அவ்வளோதான். இது மாதிரி நல்லா மாவை பிணைஞ்சி நல்லா சாஃப்டாக எடுத்துக்கோங்க. நம்மளோட மாவு இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கணும், நல்லாவே சாஃப்டாக. கொஞ்சமாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா குட்டி குட்டி ரசகுல்லாவாக ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதான். இப்போ நம்ம சுகர் சிரப் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 1/2 கப் சீனி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 கப் இல்லைன்னா 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சீனி இப்போ நல்லா கரைஞ்சி வரட்டும். சீனி இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. சீனி பாகம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரசகுல்லா பால்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லா ரசகுல்லாவையும் இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இடையில இது மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏலக்காய் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரசகுல்லாலாம் ஸ்டவ்லேயே ஒரு 15 மினிட்ஸுக்கு லோ மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கொதிக்கட்டும். கொஞ்ச நேரத்துலேயே ரசகுல்லாலாம் நல்லா பெருசாக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரசகுல்லாலாம் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ரசகுல்லா ரொம்பவே சாஃப்டாக ஸ்பாஞ்சியாகவே நம்மளுக்கு வந்திருக்கு. நீங்களே பாருங்கள் நம்மளோட ரைஸ் ரசகுல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்பவே டேஸ்டியான ரைஸ் ரசகுல்லா. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். Bye. Thank you. ரைஸ் ரசகுல்லா ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் அண்ட் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்க. அப்போ தான் போகிற எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.